ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம சேனல் 900 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குடா, செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது, அதுக்குள்ளே 1K வந்துருச்சுண்ணா. சத்தியமாக சொல்கிறேன், என்னை விட ஹாப்பியாக வேறு யாராலையும் இருக்க முடியாது. 900 வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ, ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டைட்டில் என்னென்னா மாஃபியாஸ் லவ், ஓகேவா? ஒரு மாஃபியாவோட லவ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இன்ட்ரோ பார்த்தோம்னா, நம்ம ஜேகே வந்துட்டு பக்கா மாஃபியா. அவர் ஒரு வேலையை எடுத்துட்டாருன்னா அந்த வேலையில் ஒரு பிசுறு தட்டாமல் அதை செஞ்சு முடிப்பார் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு இதாக இருப்பார். மற்றபடி இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெட்ட வழி மாஃபியா கிடையாது, ஒரு நல்ல வழி மாஃபியா தான், ஓகேவா? அப்படி தான் ஜேகே. நீங்கள் பார்த்தா உங்கள் அப்பாவும் வந்துட்டு ஒரு மாஃபியா, ஓகே? நீங்கள் வந்துட்டு அவரோட பொண்ணு தான், நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க, ஓகே? இந்த இன்ட்ரோ போதும், மீதி நம்ம ஸ்டோரியை போய்ட்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் புதுசாக வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகே? சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்கலாம் பல்லாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருந்துட்டு, அம்மா அம்மா என்ன ஏன் அம்மா, இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா, அதனால் நான் தனியாக தான் போகணும். இன்றைக்கி சாயந்தரம் வரும்போது யாரையாவது அனுப்பி வைக்கிறோம், சீக்கிரம் வந்துடுறேன். தெரியலம்மா, வந்தால் தான் வருவாங்க, வரலன்னா நீ பார்த்து வந்துடு, சரியா? ஏன்னா வருவாங்கன்னு சொல்லி உனக்கு நான் நம்பி கொடுக்க விரும்பல. ஏன்னா உங்கள் அப்பா கூட இருக்கணுங்களை பற்றி உனக்கே தெரியும், அவனுங்களுக்கு எப்போ வேலை வரும்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கே தெரியாது. அவனுங்களை நம்பி உன்னை சொல்லிட்டு நீ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தீன்னா பிரச்சனை ஆகிடும்ல. ஸோ நீ வந்துட்டு பார்த்து பத்திரமா வந்துடு, ஓகேவா? என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, அம்மா உனக்கோசரம் வேண்டிக்கிட்டே இருக்கேன், சரியா? வந்துடு. சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே காலேஜுக்கும் போகிறீங்க. போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருந்துட்டு, ஏன்டி இன்றைக்கி அந்த லூஸ் லீவ் போட்டா, அவள் இருந்தால் ஒரு மாதிரி நல்லா என்னுடைய ஜேகேவை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். அவள் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னென்ன வந்துட்டு சொல்கிறேன், இவளே என்ன ஏன் எனக்கு ஏன்டி அவனை மட்டும் இவ்வளோ பிடிச்சிருக்கு, என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், உனக்கு ஏன் பிடிச்சிச்சின்னு உனக்கு தான் தெரியும். சத்தியமாக எனக்கு தெரியலையே, எனக்கு அதுதான் தெரில. ஊரில் எவ்வளோ பேர் இருக்கானுங்க, ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு பொறுக்கியை பிடிச்சிச்சு, என் மாஃபியா பொறுக்கி இவன். போதுடி, அவன்கிட்ட தான் சொல்லிட்டல, அவன் தான் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன்டி அவன் சொல்லிட்டா என்னோடய ஃபீலிங்ஸ் இல்லைன்னு ஆயிடுமா? அவன் வேறு யாரையும் அதை லவ் பண்ணால் கூட ஓகே, சரி விட்டுறலான்னு தோணுண்டி. அவன் யாரையும் லவ் பண்ணல, அப்புறம் ஏன் என்னை லவ் பண்ண என்ன அவனுக்கு? அதனால தான் நான் அப்படி இருக்கேன். அதனால் அவன் என்னைய லவ் பண்ணலினா நான் அவனை விட மாட்டேன். இனிமேட்டுக்கும் அவன் வேறு யாரையாவது லவ் பண்ணாலும் அதுக்கும் விட மாட்டேன். அப்படி தான் நான். ஏன்டி? ஆமாம், அவன் இருந்துட்டு இவ்வளோ நாள் சுற்றி வந்த என்ன ஓகே சொல்லாமல் வேறு யாரையாவது ஓகே சொன்னால் நான் இருப்பேனா? போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இது என்னமோ பண்ணி தொலைகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுரு. இப்போ நீங்கள் தான் காலேஜும் முடிஞ்சிருது, இப்போ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க பாருங்கள். அங்கே அப்படியே ஒரு செம்ம ஃபைட்டாக அப்படியே செம்ம ஒரு இதாக இருக்குது. நீங்கள் போயிட்டு அச்சோ என்ன இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு ஒரு மாதிரி நிற்பாங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கூட இருக்கவங்களா, உனக்கு என்னங்க வேலை, கிளம்பு, வழி பத்திரி போயிட்டே. இல்லை வழி இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லையா அவனுக்கு? வேறு வழி இல்லை, இப்படி தான் போகணும், போ சீக்கிரம் போ. ஓகே கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் ஆகுறீங்க. பார்த்தாங்க அப்படியே ஜேகே தான் செம்மையாக ஒருத்தனை போட்டு அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி அடிச்சிட்ருக்கான், ஏதாவது சொன்னால் நம்மளை திட்டிடுவான், சரி நம்ம அங்கே வெயிட் பண்ணுவோம், இவன்கிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அங்கே ஜேகே வந்துட்டு, ஏய் யாரா அது,
டேய் அவளுக்கு அந்த பக்கம் வழியான், அதனால் போகணுன்டான், வேறு ஒன்றும் இல்லை. நீ அங்கே பாரு என்ன அவனை டீல் பண்ணு. ஓகே. ஏய் என்ன நினச்சிட்ருக்க? என்ன உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா அதை நீ அப்படியே அவனுக்கு எடுத்து கொடுப்பியா? இதுக்கு தான் எவனையும் நம்புறதே கிடையாது. ஒரு வேலையை செய்யுங்கடானா என்னடா நினச்சிட்ருக்கீங்க? ஹேய் இவன் இது பண்ணுறதுக்கு என்னடா பண்ணிகிட்டு இருந்த? சார் நான் சத்தியமாக பார்க்கல, உனக்கு தானே இந்த வேலையை நான் கொடுத்துருக்கேன். நான் எத்தனை வேலைடா பார்ப்பேன்? அங்கே பார்த்தா அவன் ஒரு இது பண்ணி வச்சுருக்கான், இங்கே பார்த்தா நீ ஒரு இதை பண்ணி வச்சுருக்க. உங்களால் நான் எதுக்கு தான் கூட வச்சிட்ருக்கேனே தெரில. இங்கே பாரு, ஒழுங்கா இருக்கிற மாதிரியா இருந்தால் இரு, இல்லைன்னா நீ ஒன்றும் இங்கே பண்ண வேணாம், கிளம்பிட்டே இருவோம் வேலையை பார்த்துட்டு, சரியா? சார் அப்படி ஏதோ பேசுனேன்னு வச்சுக்கேன் மாமனி, அன்னையோட நீ காலி. ஏதோ இத்தனை வருஷம் எனக்கு ஏதோ உழைச்சேன்னு சொல்லிட்டு நான் விடுறேன், அப்படியே பொறுக்கிட்டு போயிட்டேரு. இனிமேல் அவன்ட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு ஒருத்தவனுக்கு துணையாக இருந்துட்டு இன்னொருத்தவனுக்கு போய் அதை காட்டிகிட்டு இருக்காத, புரியுதா? போய் நல்லா வேலை பார்த்து தொலைப்போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகே செம்மையாக பிடிச்சி கத்தி விட்டுட்டாரு. நீங்கள் ஜேகே ஏய் யார் நீ, உனக்கு என்ன வேணும்? ஜேகே நான் எவ்வளோ பாசமாக உங்களை ஜேகேன்னு கூப்பிட்றேன், நீங்கள் ஏன் இப்படி கத்திகிட்டே இருக்கீங்க? ஏய் யாரவ, எதுக்குடா இப்படி கத்திகிட்டு இருக்கா? சார் மூடு. என்ன வேணும் உனக்கு? உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்ட உனக்கு என்ன பேச்சிருக்கு? நான் உங்ககிட்ட பேசணும். என்னடி பேசணும் என்கிட்ட? நான் பேசணும், இங்கே வாங்க. என்ன சொல், என்ன வேணும் உனக்கு? ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க எப்பயுமே? நான் கோபமாக இருக்க இல்லை கோபமாக இல்லாமல் இருக்க, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? ஏன் ஜேக்கே இப்படி கோவப்படுற? அமைதியாக தான் இரு. நான் இப்படி தான் கோவப்படுவேன். நீ அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? எனக்கா உரிமை இல்லை? எனக்கெல்லாம் உரிமை இருக்குது. உனக்கு என்ன உரிமை இருக்குது? உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஏன் எனக்கு என்ன உரிமை இல்லை? எனக்கு என்ன உரிமை இல்லை? நான் உங்கள் ஒய்ஃப் ஆக போகிறேன், ஸோ எல்லா உரிமையும் எனக்கு தானே இருக்குது. நான் சொன்னனா நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னனாடி? நான் சொன்னனா? உரிமை இல்லாமையா சார் அப்படியே டின்னு உரிமையாக கூப்பிட்றீங்க? ஏய் நான் எவ்வளோ பார்த்தாலும் அப்படி தான் கூப்பிடுவேன், ஒன்றுன்னு இல்லை. ஆனால் நான் பார்த்ததில்லையே, நீங்கள் பொண்ணுன்னே என்னை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையும் பேசி நான் பார்த்தது இல்லையே ஜிகே. அதெல்லாம் நான் பேசியிருக்கேன், நீ பார்க்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கேரக்டரே இப்படி தான், நீ கிளம்பிட்டே இரு. ஏன்ட்டேவா ஜிகே, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் வேணா பண்ணிட்டு போ, என்னால் உன்னை பார்க்க முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, புரியுதா? என்னை பார்க்கவும் முடியாது, உன்னோட பேச்செல்லாம் சுத்தமாக கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ வேறு உரிமை வேறு, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் உன் மேலே இருக்க கோபமும் குறையாது. நான் என்ன ஜெக்கே பண்ணேன்? இந்த ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தீங்க நீங்கள், அவ்வளோதான். எங்கள் அப்பன் பண்ணானா அவனை போய் கேளுங்க, என்கிட்ட கேட்குறீங்க? உன் அப்பனோட ரத்தம் தாண்டி உனக்கு ஓடும், நீ ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு என்ன இது? இங்கே பாருங்க ஜேகே, அவ்வளோதான் உங்களுக்கு. அவர் பண்ணால் நீங்கள் அவர்கிட்ட இல்லை கேட்கணும், என்கிட்ட கேட்குறீங்க? அதெல்லாம் முடியாது, நான் உன்கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா நீ தானே என்கிட்ட இப்படி நிற்கிற, உன்கிட்ட தான் கேட்க முடியும். அப்போ நான் எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன், எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்னு கேட்டுட்ருக்கான், நீ தானே கேட்குற, அப்போ உன்கிட்ட தான் கேட்க முடியும். இங்கே பாரு ஜேகே, என் ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு எப்பட்றா இருக்குது? நார்மலாக என்னை பிடிக்கல, இல்லை நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி நீ என்ன வேணான்னு சொல்லியிருந்தேன்னா நான் ஒத்துருந்துப்பேன். அது என்ன எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு என்னை ஒதுக்குறது, இதெல்லாம் சரியா இல்லை, பார்த்துக்கோ. இந்த ட்ராமாலாம் இங்கே நடிச்சிட்டு இருக்காத, கிளம்பிட்டே இரு. போடா, உனக்கோசரம் நான் எவ்வளோ பாட்டெல்லாம் யோசிச்சுட்டு வந்து தெரியுமா, ஆனால் நீ இப்படி இது பண்ணிட்டல, போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது போடாவா? என்னத்துக்கு நீ போடாங்கிற, நீ என்னத்துக்கு நடிங்கிற, அப்படி தான் சொல்லுவேன், படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு சி யாரா இவ எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கா, வண்டி எடுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. அவர் கூட அப்படியே ஜிம்னா இருந்துட்டு, மச்சான் ஏன்டா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, ஏன்ட்டெல்லாம் சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத, புரிதா? பாவுண்டாவ அவன் அப்பாலாம் கேடு கட்டவன்,
அவளெல்லாம் நம்பாத. இந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் நம்பவே கூடாது, புரியுதா? அவங்க அப்பா பண்ணதுக்கு இவன் என்னடா பண்ணுவாடா, பண்ணுவா. இவெல்லாம் வேணாம், வேணவே வேணாம். ஐயோயோ, பொண்ணுங்க சகவாசமே வேணாம் நமக்கு, இப்படியே இருந்துக்கணும், அதுதான் மச்சான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரில. அதுவும் இவன் இந்த அப்பங்காரன் இருக்கான் பாரு, அவன் இது பண்ணதுக்கு இவன் என்னை சொல்லிகிட்டு இருக்கான். சரி, எரிச்சல் கிளப்பிக்கிட்டு இவனை என்ன தான் பண்ணுறது? இப்போ நீங்கள் வந்துட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ ஜிமின் அண்ணா. என்னம்மா? நான் ஏன்னா இப்படி இருக்கான், எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னது பிடிக்கல? அவன் இப்படி பண்ணுறது அவனும் எனக்கு பிடிக்காம போகாது. ஐயோ, அதானே, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதே. அண்ணா என்ன? அண்ணா ஏதாவது பண்ணுங்க, அவன் மனசு எப்படியாவது மாற்றுங்க. அவன் கூட தானே இருக்கீங்க, அவனை எப்படியாவது மைண்டை இது பண்ணுங்களேன். நான் என்னம்மா பண்ணுறது? அவன் உண்மைன்னு இல்லை, அவன் யானையுமே பார்க்க மாட்டான், அது எனக்கும் தெரியும்னா. ஆனால் ஏன் அவன் என்னை பார்க்க மாட்டான்? வேறு யாரையும் பார்க்கலனா ஓகே, என்னையே பார்க்க மாட்டான். அவன் யாரையுமே பார்க்க மாட்டான், அதனால தான் ஒன்று. ஆனால் அவன் என்கிட்ட பேசுகிறான், வேறு யாருக்கிட்டையும் நான் பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? எப்படியாவது அவனை சம்மதிக்க வைங்கண்ணா. அநியாயத்துக்கு அவன் மேலே பைத்தியமாக இருக்காதம்மா. ப்ளீஸ் அண்ணா. நான் எவ்வளோ நாளாக உங்களுக்கே தெரியும், காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்ததுலேருந்து நான் இந்த ரோட்டில் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன், டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை. இன்றைக்கி என்னத்துக்கு அவன் சண்டை அடிச்சிட்டு இருந்தான்? அவன்கிட்ட கூப்பிட்டு பேசினேன்ல, அப்பயே கேட்டிருக்க மாட்டியா? சொல்லுங்க ஜிமினண்ணா. என் கூட இருக்கவன் துரோகம் பண்ணிட்டான், அவனை நம்பினதுக்கு தான் நாங்கள் இப்படி அவனை அடிச்சிட்ருக்கோம். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாம், அதனால தான் அவன் அவனையும் நம்ப மாட்டான், புரியுதா? ஃபஸ்ட்டு நீ அவனை பிடிக்கவை, அப்புறம் பேச சொல்லு, அப்புறம் உன்னை மேலே இருக்க கோவத்தை அவனை குறைக்கவை, புரியுதா? அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. ஜிமின் கால் கட் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்துட்டு இவனை என்ன தான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே இந்த நேரம் பார்த்து எனக்கு அப்படியே சாங்ஸ் கேட்கணும் போல் இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நல்லா சாங்ஸ் கேட்டுகிட்டே நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அப்படியே அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ வந்துட்டா. ஸோ நீங்கள் அவள் கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு, நேற்று அந்த பொறுக்கிக்கிட்ட பேசணுண்டி. என்ன சொன்னான்டி? இல்லடி, அவன் அதையே தான் சொல்கிறான், உனக்கு என்ன பிடிக்காது, அதாவது என்ன ஆனாலும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், உன் மேலே இருக்க கோபம் குறையாது, உன்னை எனக்கு பிடிக்காது, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். செய் 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 இதை தவிர்த்து பல வருஷமாக வேறு எதையாவது மாத்திரானா? கல் நெஞ்சக்காரனாக இருக்கான், கல் நெஞ்சக்காரன். கொஞ்சமாவது மனசு இறங்கி வரானா பேர். இவனெல்லாம் அப்படியே நல்லா என்னடி வெறுப்பேற்றணுண்டி. இவன் நான் இப்படி புலம்புறேன்ல, அவனை கொஞ்சமாவது புலம்ப விடணும், அவனை கண்டுக்கவே கூடமா அப்படி இருக்கணும். இங்கே பாரு வயன், நீயே செத்து போனாலும் அது மட்டும் நடக்காதடி. ஏன்டி பின்ன ஒரு நாள் விடாமல் அவனை பற்றி புலம்பிகிட்டு இருக்காடி. அவன் நீ பேசுகிறது கொஞ்சமாக தான் அவன் இருக்கானா? அப்போ நீ மட்டும் ஏன் இப்படி புலம்பியே சாகுற? சொல்லு பார்க்கலாம், நீ மட்டும் ஏன் இப்படி புலம்பி சாகுற? நான் என்னடி பண்ணுறது? அவனை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவனை விட்டால் வேறு யாரையும் எனக்குலாம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவன் யாரையும் லவ் பண்ணாமல் தான் இருக்கான். ஸோ அவனை நான் வந்து நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். அவன் இப்படி பொறுக்கித்தனம் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லவனாக தான் இருக்கான், அதனால் அவனை அப்படிலாம் தாங்கணும்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் இவன் என்னை கண்டுக்க கூட மாட்டான். அவன் தான் அவனை கண்டுக்க மாட்டான்ல, அப்போ மூடிக்கிட்டு இருக்கலாம்ல. முடியாதே, அவன்கிட்ட நான் பேசணும். ஸோ நானே நேற்றே அவகிட்ட சொன்னேன், நான் இவனுக்கு ஒரு பாட்டு யோசிச்சு வச்சுருக்கேன்டி, அது அவன்கிட்ட பாடினா அவன் வாங்கிடுவானா என்ன இளவு பாட்டுரி? அதுவா, அது ஒரு பாட்டுடி. எனக்கு அந்த பாட்டை கேட்டாலே இவன் ஞாபகம் தான் திரும்ப வரும். சத்தியமாக அதில் இருக்காமல் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பான் தெரியுமா? எனக்கு அதனாலேயே அந்த பாட்டுக்கு மேலே ஒரு இது தெரியுமா? நான் அந்த பாட்டை நினச்சி அப்படியே இவனை தான் யோசித்து பார்ப்பேன். என்னடி பாட்டு அதுவா? கேளு. எப்போ நீ என்ன பார்ப்ப, எப்போ என் பேச்சை கேட்ப, எப்படா பேச கிட்ட பையா, எப்படா கோவம் குறையும், எப்படா பாசம் புரியும், எப்படா பேச வைப்ப ஐயா.
உன்னாலே அச்சமின்றி நான் வாழுவேன், உன்கிட்ட அச்சப்பட்டு சாகுறேன், இன்னில் வரம் உனக்கு புரியவில்லையா. அந்த பாட்டு தாண்டி. அதெல்லாம் கேட்டுட்டு நான் அப்படிதான் எங்கள் அம்மாவை பிடிச்சி தள்ள பண்ணிட்டு நான் சொல்லிட்டு ஆடிட்டு இருப்பேன் தெரியுமா. இதெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும் தெரியுமா. ஏனே தெரிலடி, எனக்கு அந்த பாட்டை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சரி. அதுவும் அவன் கண்ணு இருக்கு பாரு, எரிமலை கண்கள் 2 அப்படிதான் இருக்கும் எனக்கு. இந்த பாட்டில் ஒவ்வொரு லைனுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பான் தெரியுமா. அதனாலவோ என்னவோ தெரில, எனக்கு அந்த சாங்லாம் அப்படி பிடிக்கும். அதே மாதிரி தான் அவன் சொல்லுவான், நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்டி அப்படிம்மா, உன் மேலே இருக்க கோபம் குறையவே குறையாதும்மா, என் பாசம் இதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக புரியாது. நான் என்ன தான் பண்ணுறது, இந்த பாட்டை கேட்டாலே எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு குரல், ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா ஜேகே தான் நிற்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு வாயில் வர மாட்டேது, ஏதாவது பண்ணடி, ஏன் நான் கிளம்புறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விட்டு ஓடிட்டா. நீங்கள் பார்த்துட்டு துரோகி, ஓடாதடி துரோகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறீங்க. ஏய் இங்கே அங்கே என்ன கத்துற, இங்கே பாரு, ஒன்னதாண்டி, நம்ம எதுக்கு திரும்பணும், இப்போ நிற்கிறியா இல்லையா. என்ன ஜெக்கே, என்ன வேணும் உங்களுக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க ரோட்டில், என்னடி பண்ணிகிட்ருக்க. நான் என்ன வேணா பண்ணுவேன், உங்களுக்கு என்ன. இந்த மாதிரி இந்த பதிலாம் சொல்லாத. ரோட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க. நான் என்னமா பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ஜெக்கே. ரோட்டில் இப்படி தான் கிறுக்குச்சி மாதிரி ஆடிட்டுருப்பியாடி. நான் சும்மா அப்படியே என்ன வெங்காய ஃபீலிங்ஸ் உனக்கு. இப்படி தான் ஆடிட்டுருப்பியா ரோட்டில். உனக்கெலாம் மனுஷி பேசுவாளையா, உனக்கெலாம் மனுஷி பேசுவாளா. தயவு செஞ்சு சொல்கிறான், அப்படியே கிளம்பிடு. உனக்கெலாம் எவ்வளோ பேச மாட்டான், என்கிட்ட எவ்வளோ பேசலாம் வேணாம். நீ என்னத்துக்கு இப்படி இருக்க. இல்லை என்னை பார்த்தா என்ன பொறுக்கி மாதிரி இருக்கா உனக்கு. நீ பொறுக்கிதான்டா, நீ பொறுக்கி, பக்கா பொறுக்கிதான் நீ. என்னடி நினச்சிட்ருக்க. நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஆடிட்டுருக்க. என்ன உனக்கு, நான் உன்னை லவ் பண்ணுமா. ஆமாம், ஆனால் என்ன, வாய் திறந்து பேச, எனக்கு காது கேட்கல. ஆமாம், சத்தமாக பேசு, காது கேட்கல. ஐயோ ஆமாம், இல்லை சத்தமாக காது கேட்கல. ஆமாம், கேட்கலடி, கத்தி சொல்கிறி. ஆமாண்டா கிறுக்கோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன் போதுமா. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது. என்ன என் வாயிலேருந்தே அது கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா. இல்லை எனக்கு புரியல ஜெக்கே. நான் மட்டும்தான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், என் வாயிலேருந்து அதை நீ கேட்கணுன்னு நினைக்கிறல்ல. அப்போ நான் நினைக்க மாட்டேனாடா நீ என்கிட்ட இப்படிலாம் இருக்கணும்னு. வயன் என்ன, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன ஐ லவ் யூ கிறுக்கி. என்ன, ஐயோ முன்ன எனக்கு காது கேட்கலன்னு இருந்தா, இப்போ இவ காது கேட்கலங்கிறா. வேலைங்கிடும். என்ன ரிவெஞ்சா. அப்படி இல்லை, இது கேட்குதில்ல, அப்போ அது மட்டும் கேட்கலையா. என்னை மட்டும் எவ்வளோ சத்தமாக சொல்ல சொன்னேன், நீ கத்தி சொல்ல. ஐ லவ் யூ டி கிறுக்கி, படா பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்களா. அவர் பார்த்துட்டு அச்சோ கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. என்ன மச்சான் இவ்வளோ கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கீங்க. மூடு. இல்லை நீ என்னடா கிறுக்கிங்கிற, அவன் என்னடா பொறுக்கிங்கிறா, இன்னும் இளவுல விடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின்னு அவர் சொல்கிறாரா. அப்போ ஜேகே பார்த்துட்டு அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது வேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு போகிறாரு. அட பைத்தியங்களா, பைத்தியத்துக்கு வைத்தியம் பாப்பம் கிடைக்கிறான், பைத்தியத்துக்கு பைத்தியமே கிடைக்குது. இந்த 2 பைத்தியமே சேர்ந்துட்டு என்னத்தை பண்ண போதோ தெரில, போங்கடாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மினை ஒரு பக்கம் யோசிச்சுட்டு, இதில் இதுங்க பாட்டு வேறு, ஐயோ தாங்கலையே. டே கடவுளே, என்னை மட்டும் ஏன்டா இப்படி வச்சுருக்க. என்னால் இதுங்க பண்ணுற அழிச்சாட்டி இதை தாங்க முடியல. இவனுக்கு உண்மை தெரிஞ்சதும் போதும், இவன் பண்ணுற இது இருக்கே அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
ஜிமினா ஒரு பக்கம் இருக்கான். என்ன உண்மைனா இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் ஜேகே ஒருத்தன்ட்டு போயிட்டு பொழுர்னு அப்போ என்ன உண்மை நடந்துச்சுன்னு கேட்டிருப்பான். ஆக்சுவலி ஒரு நம்ம வந்துட்டு ஒயினோட அப்பா இருக்கார்ல, ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்துட்டு 11 ஒரு 10வது பப்ளிக் எக்ஸாம் அந்த டைம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஊருக்கு வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு போயிருப்பார், ஓகேவா. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு கார் வந்துட்டு ஜேகே அப்பாவோட காரில் வந்துட்டு ஏதோ ஒரு இது மாதிரி கலந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதனால அந்த காரில் இதாகி அவர் தெரியாமல் ஜேகே போயிட்டுருந்த, அது ஜேகேவோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க காரில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த காரில் போயிட்டு அவர் வேகனாக அந்த ஒரு லிக்விட், அது எந்த மாதிரி ஒரு இது, எப்படி ஒரு போதை ஏற்றுற மாதிரி ஒரு இது, அந்த ஒரு இதில் அவர் கார் ஓட்டவும் அவங்க அப்பாவோட அந்த இதில் போயிட்டு விட்டு இப்படி ஏற்றிடுறாரு. ஸோ அந்த ஒரு இதனால ஜேகே வந்துட்டு இவங்க தான் அதை பண்ணாங்க, இவர் வேணும்னே பிளான் பண்ணி தான் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே யோசிச்சுருந்துருப்பார். ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ தான் அந்த உண்மை தெரியுது. மற்றபடி உங்கள் அப்பாவுமே வந்துட்டு பொறுக்கி மாஃபியா தான், ஆனால் அந்தளவுக்கு கேடு கெட்டவனும் சொல்ல முடியாது, ஓகேவா. அதை விட கேடு கெட்ட சில புறம்போக்கு நாய்ங்க இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க பண்ணி வச்ச வேலையினால தான் ஜேகேவோட அம்மா அப்பா இறந்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் அது தப்புன்னு நினச்சிருந்துருப்பாரு. ஸோ இப்போ தான் அவனை அடித்து முடித்து அந்த உண்மை காரணத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பார். அதனாலேயே மனுஷன் உங்களுக்கு உடனே ஓகே சொல்லியிருப்பார். இப்போ அவர் தான் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு உங்களுக்கு, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி பொறுக்கின்னு தான் சேவ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் இருந்துட்டு ஹலோ ஜேகே அப்படிங்களா, என்னடி வீட்டுக்கு போயிட்டியா, அதோ கிட்ட வந்துட்டேன், சரி அப்புறம் 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 ஏய் சொல்டி அப்புறம்ன்ட்டு, அப்புறம் என்ன ஜேகே சொல்லு ஜேகே, நீ சொல்லு ஜேகே, ஏய் நீ சொல்றி, அட நீ சொல்லு ஜேகே, அடிச்சி யாராவது சொல்லி தொலைங்களா, ஃபோனை வச்சு தொலைங்க, கருமோ பக்கத்தில் இருக்கணும், கடுப்பு ஏற்றிட்டே ஃபோனை விடா, ஏய் மட்டுப்படா, பிடிக்கலன்னா அந்த பக்கம் போயிட்டே இருடா. ஏம்மா ஒயினு நீயும் மாமா இத்தனை நாள் அவன் பேச மாட்றான்னு பேசுகிறானா, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்புறம்ன்ட்டு எச்சிப்பாங்க அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கத்தி விட்டுறது. ஏய் ஒயன், இவனுக்கு பொறாமடி, இவனை ஃபஸ்ட்டு அடித்து துரத்து, இவனே நம்ம மேலே கண்ணு வச்சுருவான் போல். ஐயோ பொறுக்கி வேலையை பார்க்காம அமைதியாகவே இருக்க மாட்டியா நீ, ஏய் கிறுக்கி, நீ கிறுக்கி மாதிரி கத்தாதடி. ஐயோ தெய்வங்களா, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தால் போதும், தயவு செஞ்சு மீனும் இந்த கிறுக்கி பொறுக்கின்ட்டு ஆரம்பிச்சிங்க சாவடிச்சிடும் இவங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ரொம்ப கத்தி விட்டுட்டு அப்படியே போயிடுறாரு. ஆமாம் சார், ஜேகே சார். என்னடி கிறுக்கி, ஏச்சி கிறுக்கின்னு கூப்பிடாத, எனக்கு எரிச்சல் ஆகுது. சரி என்னன்னு சொல்லி தொலை, இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி எதுக்கு எனக்கு ஓகே சொன்னேன், தெரிஞ்சாகணுமா என்ன, கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். எதுக்கு ஓகே சொன்னேன், அது ஒரு காரணம் இருக்கே, அதுதான் என்ன காரணம், தெரிஞ்சாகணுமா, ஏய் தெரிஞ்சாகணும் தானே சொல்கிறேன், அது என்ன தெரிஞ்சாகணுமான்ட்டு, நான் ஒன்று சொன்னேன்ல, உங்கள் அப்பனால தான் ஒன்று வெறுக்கிறேன்னு. ஆமாம், அதுக்கு காரணம் உங்கள் அப்பா இல்லை, அப்புறம் அது வேற ஒருத்தன், உங்கள் அப்பா தான் செஞ்சார், பட் ஆனால் அதுக்கு மொத்த காரணமும் வேற ஒருத்தவனுங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டானுங்க. ஸோ அந்த ஒரு இதனால் உங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாரு. என்னது ஆனால் உனக்கு தெரிய வேணாம், இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், போதுமா, போதும். ஜேகே என்ன, உனக்கு எதுவும் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது, ஃபீல் பண்ணாது. இல்லை ஜேகே, ஏதாவது வந்ததுன்னா சத்தியமாக என்னால் தாங்க முடியாதுடா. ஏன்னா எங்கள் அப்பாலாம் என்கிட்ட அதிகமாக பேசவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு மீட்டிங்க்கு போகணும், இந்த ஒரு மீட்டிங்க்கு போகணும், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பர்டிகுலர் போயிடுவார் தெரியுமா. அம்மா மட்டும்தான் பேசும், ஆனால் அதுவுமே எப்போயாவது மட்டும்தான் பேசும். எனக்கு எப்பயுமே தனியாக இருக்க மாதிரியே தான் இருக்கும் தெரியுமா. நீ அந்த மாதிரி இருக்க மாட்டல்ல. இருக்க மாட்டேன்டி, அதுக்கே இப்படி அழுகுற. அழுகல, நான் சொல்கிறேன், அது எனக்கு ஒரு மாதிரி தனியாகவே இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குமா, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நீயும் எங்கள் அப்பா மாதிரி தானே ஒன்று செஞ்சிட்ருக்க, அதனால தான் ஜேகே சொல்கிறேன்.
ஏய், அதுக்கேண்டி இப்படி அழுகுற? குழந்த மாதிரி பண்ணாதடி. இல்லை ஜேகே, எனக்கு நிஜமா அப்படித்தான். நான் என்னதான் உன்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருந்தாலும் எனக்கு இப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? சரிடி விடு, அழுகாத சரியா? நீ ஏன் அழுகுற? நீ ஏன் அழுகுற? நான் அழுகலாம் இல்லையே. நீ அழுகுற. நான் அழுகலடி. உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி தொண்டை கட்டிக்கிச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நிஜமா நீ அழுகலல்ல? என்னால் நீ அன்னைக்கு அழுகாத சரியா? உன்னால் நான் அழுதா கூட பரவாயில்ல ஜேகே, ஆனால் என்னால் நீ ஒரு நாள் அழக்கூடாது. என்னை ஒன்று அழுவ வைக்க மாட்டேன் சரியா? உனக்கு ஒரு அம்மாவா, ஒரு ஒய்ஃபா, எல்லாமாவும் நான் இருக்கேன். ஓகே, நீ இந்த வேலை செய்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை விட்டு போகக்கூடாது. ஓகே, என்ன சொல்கிறேன்னு புரியுது. பார்த்து பத்திரமா இருக்கணும். ஓகே, சீக்கிரமாக வந்து எங்கள் வீட்டில் பேசு. ஏன்னா இவ்வளோ நாள் ஒன்று பிரிஞ்சிருந்தது என்னால் முடியல ஜேகே. சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணி உன்னோட குழந்தையாக்கிக்கோ. ஏண்டி, கல்யாணம் பண்ணிட்டு உன்னை குழந்தையாக்கணும்னு பார்த்துட்டு இருந்தா நீ உன்னையவே குழந்தையாக்கிக்க சொல்கிறியா? போடி. சி படா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்துட்டு, போதுமா மேடம்? ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஜேகே. நிஜமாக நான் நினச்சே பார்க்கல தெரியுமா நீ என்னை லவ் பண்ணுவேன்லாம். எனக்கு அப்படியே ட்ரீம் மாதிரி இருக்குது ஜேகே. கனவு தான், எனக்கே கனவு தான். நான் உனக்கோசரம் ஆசாசியாக லெட்டர்லாம் எழுதி வச்சுருக்கேன் தெரியுமா? லெட்டரா? என்ன லெட்டர்? அதுவா வச்சுருக்கேன். ஒய்யன், நானும் உனக்கு ஒரு லெட்டர் வச்சுருக்கேன். நீயா? ஆமாம், ஏன் நானா லெட்டர் வச்சுருக்க மாட்டேன்னா என்ன? வச்சிருப்ப. அதான் வச்சுருக்கேன். என்ன லெட்டர்? லவ் லெட்டர். அப்புறம் ஏன் அதை கொடுக்கல? ஏன்னா நான் அதை எழுதுனதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான். அடப்பாவி. இல்லடி, நான் அந்த ஒரு பாட்டு இருக்கும் பாரு, அது கூட யாருது தெரியுமா? எவனோ ஒருத்ததுண்டி இருக்கும். அதில் என்ன மாதிரி இருக்குன்னா, லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன், எழுத முடியலை, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியலை. அப்படி தான் எனக்கு வந்துட்டு இந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் அப்பா இருக்கார்ல, ஆமாம், அவர் தான் இந்த தப்புலாம் செய்யலை, அதுதான் அந்த தப்பு அவர் தான் செஞ்சார்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு பத்தியா? ஆமாம். அப்போ அதுக்கு முன்னாடியிலருந்தே எனக்கு ஒன்று பிடிக்கும். என்ன? என்னை பார்த்தா எப்படி தருது? உங்கள் அப்பனாலலாம் ஒன்று எனக்கு ஃபீலிங்ஸ் சொல்லாமலாம் போல். எனக்கு அப்போலேருந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, யாருக்கிட்டேயும் இல்லை, என்கிட்டயே அதை நான் காமிச்சிக்க மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி உனக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும், மற்றவங்க மாதிரி இருக்கணும், ஜாலியாக பேசணும், அப்படிலாம் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் என்ன, காட்டிக்கு தான் முடியல. கரெக்டாக அதே தான். உனக்கு லெட்டர்லாம் எழுதணும்னு ஆசைப்பட்ருக்கேன்டி. ஆனால் என்ன, அதை எழுத தான் என்னால் முடியாது. ஏன் சார்? ஏன்னா எனக்கு எழுத தெரியாதுடி. எனக்கு வந்துட்டு இந்த மற்றவனுங்க மாதிரி கிரிஞ்சு பண்ணலாம் தெரியாது. என் உயிரே நீ தான், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், மூச்சு ஒன்று எனக்கு அப்படியே உயிர் நாடி மாதிரி அப்படி இப்படின்னு எனக்கு ஒன்றும் வசனமாலாம் அடிக்க தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே பேச்சாவோட இருக்கணும். அப்படி தாண்டி எனக்கு இந்த மாதிரி ரொம்ப அப்படியே பர்ஃபெக்ட் கப்புலாலாம் இருக்க தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று நல்லா பார்த்துப்பேன். எனக்கு அது போதும். ஓகே, ஏதாவது நான் வேணும்னா என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் செய்வேன். ஓகேவா? நீ இப்படி பேசுகிறதே எனக்கு போதும்டா. என் தங்கம் அப்படின்றீங்களா? முன்ன பொறுக்கி இப்போ தங்கம். நீ வையே, நீ எத்தனை பேர் வைக்கிறியோ வையிடி. நான் உனக்கெல்லாம் பேர் வச்சேனா வச்சுக்கிட்டே போவேன் ஜேகே. அதுக்கெல்லாம் அளவே இல்லை. என் பன்னி பையா. எது பன்னி பையாவா? ஆமாம் தெரியுமா, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் ஜேகே. உன்னை அப்படி ரசிப்பேன் தெரியுமா நான். அதுவும் கண்ணு இருக்கு பாரு, உன் கண்ணு அப்படியே ஒரு இந்த பாட்டு இருக்கும் பாரு, கோழி குண்டு கண்ணு கோவப்பால உதடு
பாலை போல பல்லு படிய வச்ச வெகுடு ஆனத்தின்னும் கண்ணும் ஆட்டிக்காத கை சோளத்தட்ட காலு சொக்கு வைக்கும் வாயி தேடி தட்டு ஒன்று தேடி வந்தேன் நானே. அடி பாவி, இது ஒரு பையன் ஒரு பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உனக்கு அப்படி தானடா இருக்குது, உன் கண்ணு பாரு, சத்தியமாக அந்த ஒரு கோழி குண்டு கண்ணு, உன் கண்ணும் பாரு எப்படி இருக்குது. நீலாம் அவ்வளோ அழகண்டா, நீலாம் அப்படி அழக, நீலாம் அப்படிதான். ஐயோ போதுண்டி, சத்தியமாக உன் லவ்வில் எனக்கே ஒரு மாதிரி மூச்சு அடைக்குது. ரொம்ப லவ் கொடுத்துடாத, உன் லவ்விலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அடைச்சிக்க போகுது. என்ன ஜோக்கு இப்படி சொல்லிட்டா? ஏய் சும்மா சொன்னேன்டி, நீ எவ்வளோ வேணால் கொடு, அப்படியே மூச்சு முட்டை 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 கூட நீ உன் லவ் அள்ளி எனக்கு அப்படியே திணிச்சிட்டே இரு, எவ்வளோ லவ் கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். போதுமா? அப்படி இருக்கணும். மை பாய். போதுண்டி போதும். ஓகே, போயிட்டு வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகிறது. ஓகேடா, இப்படியே லைஃப், அவங்க லைஃப் நல்லா ஜாலியாக போட்டும். ஓகே வாங்கி மேரேஜும் நல்லா பண்ணிடுவாங்க. என்ன அப்பப்போ பைவலை அடி காயத்தோடு வரும், நீங்கள் அப்புறம் கம்ஃபர்ட் பண்ணால் எல்லாம் பறந்துடும். அவர் அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி எல்லா வழியும் மறந்து அப்படி ஒரு ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகுது. ஏன்னா இத்தனை வருஷம் காத்து வச்சுருந்த உங்கள் லவ்வையும் எப்படி லவ்வை காட்டுறதுனே தெரியாமல் இருந்து ஜேகேவும் லவ்வை காட்டி உங்கள் 2 பேர்த்தோட டபுள் மைண்ட் செட் ஒரு லவ்வோட இந்த ஒரு லவ் அழகாகவே போகுது. ஸோ நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம். ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கடா. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இன்னொரு டைம் தேங்க்யூ ஆல் யுவர் சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சரி, ஓகே டாட்டா பை பை. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை.